விசுவாசம் என்ற கருத்திலே நாம் சிந்தித்தோம். விசுவாசம் என்பது கடவுளுக்கு நம்மையே சரணாகதியாக கொடுப்பது, அவர் சொல்லியவெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்று சொன்னோம். இன்றைய நற்செய்தியிலே இந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவை எப்படி பார்க்கிறான்? ஒரு சாதாரண மனிதராக அவன் பார்க்கவில்லை. மாறாக இவர் கடவுளுடைய சக்தி பெற்றவர் என்று பார்க்கிறார். ஆகவேதான் தன்னுடைய மகன் இங்கே முடக்குவாதத்தால் துன்புறுகிறான் என்று அறிந்தவுடனே அவரை தேடி வருகிறார். மருத்துவ சிகிச்சையெல்லாம் செய்திருக்கலாம். அவன் வசதி படைத்தவன், 100 பேருக்கு தலைவன். இருந்த போதிலும் இயேசுவிடத்தில் வந்து காட்சியோடு அவர் வேண்டுகிறார். இயேசுவும் உடனே அவருடைய இல்லத்திற்கு போக தயாராக இருக்கிறார். வழக்கமாக யூதர்கள் இந்த கூரை இனத்தாரை கேவலமாக நினைப்பார்கள். அவங்கள நாயும் நினைப்பாங்க. அவங்க வீட்டு வழியா போனாங்கன்னா துப்புவாங்க. அந்த வகையில் அவர்களை அவமரியாதை செய்யக்கூடிய இந்த மக்களில் ஒருவன் வந்து கேட்கிற பொழுது இயேசு எப்பொழுதும் தயாராக இருப்பதை பார்க்கிறோம். ஆக எந்த இனத்தையும் இயேசு ஒதுக்காதவர், எல்லாரையும் அரவணைத்துக் கொள்கிறவர் என்ற உண்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய நற்செய்தி எல்லா மக்களுக்கும் சென்று அடைய வேண்டும். ஆகவே நாம் ஒரு தடைகளை எல்லாம் தாண்டுகின்ற இறைவன், யூதர்களுக்கு மட்டும்தான் கடவுள் சொந்தம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் இயேசு வித்தியாசமாக செயல்படுவதை பார்க்கிறோம். உடனே கீழ்ப்படிந்து, அதாவது ஒருவன் கேட்டவுடனே நாம் செய்ய தயார் என்று சொல்லுகிற அந்த ஒரு தாராள உள்ளம், ஒரு பணிவிடை புரிவதற்கு உள்ள ஒரு ஆர்வம், இவற்றை எல்லாம் நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு வந்து யாராவது கேட்டால் உடனே செய்வது தயாராகுமா? அன்னைக்கு வீட்டில எல்லாம் பிள்ளைங்கள்கிட்ட இதை செய்யுமான உடனே செய்யாங்க. ஏன்னா வேற பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, டிவியை ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம் கவனத்தை சிதறி கீழ்ப்படுதல் என்ற உண்மையை நாம் வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைமகன் கடவுளிடமிருந்து வந்த அவர் மனிதனுக்கு பணிவிடை புரிவதிலே ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். ஆனால் அந்த மனிதன் சொல்கிறார், இல்லை இல்லை, நீங்கள் வரக்கூடாது என்றால் நீ புனிதமானவர், என் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தீட்டுப்பட்டவராக மாறிடுவீங்க, அப்புறமா நீங்க உங்களை சுத்தம் செய்ய வேண்டும். எனவே வேண்டாம், உங்களுடைய வல்லமை எனக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அந்த என்னுடைய பையன் குணமடைந்து விடுவான். அதற்கு காரணத்தையும் சொல்லுகிறார். நான் என்னுடைய கட்டளையை கொடுக்கிற பொழுது 100 பேர் அதை கேட்கிற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இந்த உலகத்திற்கெல்லாம் அதிபதியாக சக்தியாக இருப்பவராக நான் நினைக்கிறேன். ஆகவே நீ சொல்லும் என் மகன் குணமடைவான் என்று சொல்கிறார். உடனே இயேசுவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் வருகின்றது. என்னுடைய யூத மக்கள் எல்லாம், எத்தனையோ உண்மைகளை கண்டவர்கள் எல்லாம் என் மீது இந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கவில்லை. அந்த யூத தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க? இவர் பேய் பிடித்தவர் என்றுதான் சொல்வார்கள். பேய் சக்தியை கொண்டுதான் இவன் கொடுமை செய்கிறான் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் இந்த மனிதன் ஒரு அந்நியன், யூத மக்களைப் போல கடவுளை மக்களாக வாழாமல் அப்படிப்பட்ட ஒரு உண்மையை சொல்கிறானே என்று வியப்படைகிறார். இயேசு உண்மையிலே பாராட்டுகிறார். ஆகவே அவரிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் இன்னும் விசுவாச வாழ்க்கையில் ஆழமாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் மீது உண்மையிலே அவர் கடவுளின் திருமகன் என்ற அந்த உண்மையை ஆழமாக மனதில் பதிய வைத்து அவரிடத்தில் மன்றாட வேண்டும். இன்றைய நாளிலே நாம் நம்பிக்கையை பற்றி சிந்திக்கின்றோம். வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், தோல்விகள் இவையெல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? வாழ்க்கை சுமூகமாக போதா? இல்லை, ஏதாவது பிரச்சனை வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு வந்து ஒரு வலிமை கொடுக்கக்கூடிய ஒருவர் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த துன்பக் கடலை நாம் சரியாக செலுத்துவதற்கு வாய்ப்பு. இந்த துன்பக் கடலில் நாம் சரியாக பயணம் செய்ய முடியும். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த இயேசுவை பெற்றிருக்கிறோம். அந்த இயேசுதான் நம்முடைய வாழ்வின் நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையில இந்த துன்பங்கள் வருகிற பொழுது அவர்கள் எளிதாக அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு விக்டர் ஜெயா என்ற
ரொம்ப வசதியானவங்க தான், கோயிலுக்கு ரெகுலராக வருவாங்க. அவங்க காதல் திருமணம் புரிந்து கொண்டவர்கள். ஆனால் அவங்க ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், வியாபாரம் செஞ்சுருக்காங்க. ஆனால் திடீர்னு அந்த வியாபாரம் நம்பிக்கை போய்விடுகிறது. அப்புறம் கொஞ்ச நாள் செஞ்சு பார்க்குறாங்க, திருமணம் புரிந்தும் பல ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் போகிறது. அது 2வது ஏமாற்றம். சரி, வேறாவது ஒரு குழந்தையை எடுத்து நாம் வளர்ப்போம் என்ற ஒரு குழந்தையை வளர்க்கிறார்கள், அதுவும் மென்டலி ரிட்டார்ட் செய்யலாம் மாறிவிடுகிறது. எனவே அடுத்தடுத்து அடி வருவது போல இந்த வாழ்க்கையிலே துன்பங்கள் அவர்களுக்கு வருகின்றன. கொஞ்ச நாட்கள் அந்த குழந்தையும் இறந்து விடுகிறது. ஆகவே இந்த கணவனுக்கு சுத்தமாக கடவுள் இருக்கின்ற நம்பிக்கையாக போய்விடுகிறது. அவன் சொல்கிறான், இனி நான் கோவிலுக்கு போக மாட்டேன், நான் கடவுளுடன் வேண்ட மாட்டேன், எனக்கு அடுத்தடுத்து இத்தனை துன்பங்களை இறைவன் அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அவன் ஒதுங்கி விடுகிறார். ஆனால் மனைவி மட்டும், ஜெயா மட்டும் ஆலயத்திற்கு செல்கிறாள். மீண்டும் கணவனை அழைக்கிறாள். வரவே மாட்டேன் பிடிவாதமாக இருக்கிறான். ஒரு நாள் சும்மா வீட்டில் டிவியை ஆன் பண்ணி, சரி கோயிலுக்கு தான் நீங்கள் போகிற, இந்த மறைவுரையாவது கேளுங்க, இன்னைக்கு ஒரு மறைவுரையை குருவானவர் ஆற்றுகிறார் என்று சொல்லி அந்த மறைவுரையை கேட்கும்படி செய்கின்றாள். அங்கே அந்த இறைவனுடைய அன்பை பற்றியும் இறைவனுடைய பராமரிப்பை பற்றியும் அவர் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், நாம் அதை கண்டுபட வேண்டும், நாம் விரும்புகின்றபடியே எல்லாம் நடக்காது என்றெல்லாம் அவர் போதித்ததை கேட்டு அவர் மனம் மாறுகிறார். மீண்டும் ஆலயத்திற்கு வருகிறார். கடவுளுடைய திட்டம் என்ன என்று கேட்க ஆரம்பிக்கிறார். இறைவன் இந்த குழந்தை இறந்து விட்டது, இதெல்லாம் போயிடுச்சு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். கடவுள் அவருக்கு ஒரு சிந்தனையை கொடுத்து, எத்தனையோ குழந்தைகள் மென்டலி ரிட்டார்ட் சிந்தனாக இருக்கின்றன, அவர்களுக்கெல்லாம் நீ ஒரு நிறுவனத்தை துவக்கி அவர்களுக்கு சேவை புரியலாம் என்ற ஒரு மனதை கொடுக்கின்றார். அதன்படியாக பின்னால் வாழ்க்கையிலே ஒரு 20 பிள்ளைகளுக்கு மேல் பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அவை மீண்டும் கடவுளிடம் வருகிற பொழுது அந்த கடவுள் அவனுக்கு நம்பிக்கையை தந்து வாழ்க்கையில் வளரச் செய்வதை பார்க்கிறோம். நாம் எல்லோருமே நம்பிக்கை கொண்டவர்கள்தான். அது இந்த நம்பிக்கையில எதையெல்லாம் நம்பி இருக்கிறோம்? வாழ்க்கையில நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்ம விரும்புவோம், நிறைய பேர் விரும்புகின்றோம். எனக்கு நல்ல ஒரு கணவன் கிடைக்க வேண்டும் என்று இளம் பெண்கள் விரும்பலாம், இளைஞர்கள் விரும்பலாம், தன்னுடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்று விரும்பலாம், எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று விரும்பலாம், குடும்பங்களில் எல்லாம் ஒற்றுமை அந்தெல்லாம் இருக்கணும் என்று சொல்லி விரும்பலாம். இப்படி பல விருப்பங்கள் இருந்தாலும் எல்லாமே நிறைவேறுகிறவா என்றால் இல்லை. தான் விரும்புகிற ஒரு பையனை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கலாம், அதற்கு அது நடக்காமல் போய்விடுகிறது. வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை நாம் சந்தித்துக் கொண்டுதான் வாழ்கிறோம். ஆகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் துணையாக இருக்கிறார் என்று சொல்கிற பொழுது என்ன எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? பல நேரங்களில் அந்த சில பேர் சொல்லுவாங்க, நீ இயேசுவை தேடி வந்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, வெற்றியே வெற்றி தான், தோல்வியே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் நாம் வீணாக நினைத்து விடக்கூடாது. கடவுள் இங்கே ஒரு மோட்சத்தை உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, உனக்கு துன்பமே வராது, தோல்வியே வராது என்று சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்? நீ வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், அஞ்சாதே, உனக்கு துணையாக இருப்பேன், நீ இருளில் இருந்தால் கூட நான் அந்த இருளிலும் உன் அருகில் இருப்பேன் என்று சொல்கிறார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களால் நாம் மன வெறுப்படைந்து என்னால் மாற முடியவில்லையே, என்னால் திரும்ப முடியவில்லை, என் பாவங்களை எல்லாம் என்னால் மன்னிப்பாரா என்று நினைத்து பார்க்கிற பொழுது உன் பாவங்களை எல்லாம் என்னால் மன்னிக்க முடியும். ஆகவே தைரியமாக இரு, வாழ்க்கையில் ஒரு நாளும் நம்பிக்கை இழந்து விடாது என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அதற்கும் அழைக்கின்றார். இவ்வாறு மன்னிப்பு வாழ்க்கையை நமக்கு வாக்குறுதியாக தருகின்றார். அதே நேரத்திலே உயிர் என்ற ஒன்றை நமக்கு சொல்லி, நான் உயிர்த்திருக்கிறேன், எனவே சாவு என்ற ஒன்று உன்னை பயன்படுத்தக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது, நீ தைரியமாக நீ இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே நீ இறைவனுடைய அந்த உயிர்ப்பிலே உன் வாழ்க்கையிலும் உயிர்ப்புகள் நடக்கும் என்று சொல்கிறார். ஆகவே உயிர்ப்பு என்பது வாழ்க்கையின் இறுதியிலே நமக்கு நடப்பது மட்டுமல்ல, அன்றாடம் நம்முடைய வாழ்க்கை நடக்கிற புதுமைகள் என்று சொல்கிறோம். குடிகார கணவனாக ஒருவன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். பல வருடங்கள் நாம் வேண்டி அவன் மனம் மாறி ஒரு நல்ல மனிதனாக மாறுவது அது ஒரு உயிர்ப்பு தான். அதே போல வேலைக்கே போகாமல் ஊர் சுற்றுகிற ஒரு இளைஞன், பெற்றோர் வேண்டிகிட்டே இருக்காங்க, எனக்கு நல்ல புத்தியை கொடுங்கன்னு சொல்லி வேண்டாங்க. அந்த வேண்டுதலால் அவன் மனம் மாறி மிகச் சிறந்த ஒரு இளைஞனாக மாறுகிறான் என்றால் அவனும் ஒரு உயிர்ப்பை பெறுகிறான். ஆகவே பாவ வாழ்விலிருந்து சோம்பேறி வாழ்விலிருந்து இவர்களெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை
அதே போல இந்த உலகத்தை பார்க்கிறோம், பல நேரங்களில் சோகமான நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகம் எனக்கு பாதுகாப்பு தருமா, இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் உண்மையிலே நல்லவர்களாக இருப்பார்களா என்ற சந்தேகம் எல்லாம் எழுகிறது. அப்பொழுது இறைவன் சொல்கிறார், பயப்படாதே, தீமைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நன்மைகளை தேடி வாழ்வதற்கு பழையப்போடு என்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அன்னை மரியாவுடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை இருந்ததா? பாலபூதன் அவர்களுக்கு செய்தி சொன்ன பொழுது மிகச் சிறப்பான செய்தியை சொன்னார். என்ன? உடைய திருமகன் பெரிய ஒரு அரசனாக இந்த உலகத்தை எல்லாம் வாழக்கூடிய ஒருவராக மாறுவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு பின்னால் என்ன நடக்கிறது? சோகமான நிகழ்வுகள் தான் வருகிறது. அங்கே குழந்தை இயேசுவை ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓட வேண்டிய ஒரு நிலை. இப்படி அடுத்தடுத்து துன்பங்கள் வந்தாலும் கடவுள் நிச்சயமாக என் மகனை உயர்த்துவார் என்ற நம்பிக்கைக்கான நிலையால் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே நம் ஒவ்வொருவரையும் அத்தகைய நம்பிக்கை வாழ்க்கைக்கு தான் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே ஒரு சோகம் வருகிறது, எதிர்பாராத சோகம். ஒருவர் கார் பெட்ரோல் போடுவதற்காக பெட்ரோல் பங்கு போயிருக்காரு. திடீர்னு அந்த நேரத்தில் திருடர்கள் துப்பாக்கி சுற்றிருக்காங்க. இவருடைய முதுகு தண்டில் பாய்ந்து அவர் சேத்துல அகர்ந்து பணி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிறார். அப்ப அந்த 10 வருடமா அவரால் அந்த மனிதனை வெறுத்துக் கொண்டிருக்கார். யார் சுற்றான்னு தெரியாது, ஆனால் அவர் வெறுத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் கொஞ்ச நாள் சென்று இறைவனுடைய வார்த்தையை படித்துக் கொண்டே இருக்கிற பொழுது இயேசுவினுடைய பாடுகளை எல்லாம் தியானிக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவருடைய மனம் வருகிறது, ஏன் நான் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும், யாரை கேட்டாலும் தெரியவில்லை. அது ஒரு நாள் செய்தித்தாளிலே இப்படி போட்டாராம், நீ யார் என்று எனக்கு தெரியாது, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என் அழகிய மனைவியோடு நான் கைகோர்த்து நடந்து மகிழ்ந்திருந்தேன், அது இப்பொழுது எனக்கு கிடைக்கவில்லை. என் சிறு மகனோடு விளையாடி நான் மகிழ்ந்திருந்தேன், அதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் 10 ஆண்டுகளாக நான் இப்பொழுது நடைபெறும் போல ஒரு சேவையை அமர்ந்து கொண்டு என் பணிகளை எல்லாம் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். உன்னை மன்னிக்க முடியுமா? எனக்கு மன்னிக்க எனக்கு இயல்பாக வரவில்லை. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையை நான் தியானிக்கிற பொழுது நான் மாற வேண்டும் என்று உணர்கிறேன். ஆகவே நான் உன்னை மன்னிக்கிறேன். எங்கிருந்தாலும் சரி நலமாக வாழ வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். இதை நான் எப்படி செய்வேன் என்று நீ என்னை கேட்டாய் என்றால் என்னுடைய சொந்த சக்தியால் செய்யவில்லை. அந்த இயேசு ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தேன், அறியாமல் செய்கிறார்கள். இவர்கள் எனக்கு அறியாமல் செய்கிறார்கள் என்ற அந்த வார்த்தைதான் எனக்கு ஒரு சக்தியை கொடுத்தது என்று சொல்லி பிறர் தனக்கு தீங்கிழைத்தாலும் அவன் மீது வெறுப்பு கொள்ளாமல் கோபம் கொள்ளாமல் அதை மாற்றக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறியிருக்கிறது. இன்றைய நாளில் பார்க்கிறோம், இந்த முதல் வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இயேசுவை மீது நம்முடைய வாழ்வை கட்ட வேண்டும், இயேசுவை போல நாம் மாற வேண்டும். அப்படி மாறினோம் என்றால் நம்மை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருப்பார்களே, நம்மை கைவிட மாட்டார். இறை வார்த்தையிலே 4000க்கு மேலாக வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குறுதிகள் என்றால் அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும், நீங்கள் அஞ்ச தேவையில்லை என்ற ஒரு வாக்குறுதிகள். நேற்றைய தினம் இதை வாசிக்க நினைத்தேன், மறந்துவிட்டேன். இந்த எஸ்ஐஆர் 40ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்திலிருந்து முடிகின்ற வரை இருக்கின்ற வசனங்கள் இதுதான். அவர் சோர்வற்றவருக்கு வலிமையை அளிக்கிறார். நாம் சோர்வு போயிருந்தால் நமக்கு வலிமையை தருகிறாராம் இறைவன். வலிமை இழந்தவருக்கு அவர் ஊக்கம் பெற்று செய்கிறார். இளைஞர் சோர்வுற்று கடைப்படைவர், வாலிபன் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், கடைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். இது போன்ற வசனங்களை எல்லாம் நாம் படித்து உண்மையிலே அதை நாம் உள்வாங்க வேண்டும். அதில் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஆண்டவரிடத்தை வந்து செல்கிற பொழுது, இந்த நற்கொடை பணியிலே கலந்து விட்டு செல்கிற பொழுது கடவுளுடைய அந்த சக்தி எனக்கு கிடைக்கிறது, ஆகிய அந்த வலிமை எனக்கு கிடைக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும். ஏதோ ஒரு சடங்கு போல நாம் வந்து செல்லக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆலயத்திற்கு வருகிற பொழுது உங்களை ஆசீர்வதிக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்க அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல சங்கீதம் 37:5வது வசனம் சொல்கிறது, உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவர் பார்த்துக் கொள்வார்.
ஜோமி அவர்கள் வந்திருக்கிறார், சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு பத்திரிகைக்கு எடிட்டராக இருக்கிறார். நம் வாழ்வு என்ற பத்திரிகை ஒரு 20,000 பத்திரிகைகளுக்கு மேல் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஒன்று. அவர் திடீரென்று வந்ததால் அவரை நான் கேட்டேன். கருத்துக்களை அவர் சுருக்கி சொல்லுவார். நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழப்பாக இருக்க இயேசுவின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைப்போம், அவரை பற்றிக் கொள்வோம். Good evening. This is a Catholic family with the 2 kids. They sent the first kid to the public school. He did very well. And the parents were quite satisfied. And they sent the second kid, the boy, to a public school. And he did not do well. The parents were so worried. And they assigned a couple of tutors to find out whether this kid is going to make some improvement. They could not succeed. They tried all the possibilities to make the second kid to become successful. But all their efforts were in vain. So finally they decided to put the second kid in a Catholic school. So the first day the father took the child and dropped in front of the school. And the Catholic school was run by Catholic religious nuns. One of the nuns took the boy and took him to the classroom. From the day one, the boy was doing excellently well, exceptionally great, behaving wonderful, very obedient, coming out with all flying colors, all straight A's. The parents were wondering what happened so mysteriously in the second boy that he is all of a sudden so bright, so smart, doing well in his behavior, in his Catholic practice, and in his performance scholastically. The whole year, both the parents, they had this kind of mysterious doubt. Almost the year was over. The final day, the mother and the father went to the school to get the promotion card and to take the boy to home. And the boy was first in the class, and the principal and the class teacher, they appreciated the parents for taking care of the boy so well to make him to come out with all flying colors and stuff. While they were driving back home, the father wanted to ask this question. My dear son, we are very proud of you. You so disappointed in the years, but from the day one you came into the Catholic school, you really made us feel confident. And we are so proud that you are the first and you behaved so well in the church and in the home. But we all want to know what happened in your life from the day when you entered into the Catholic school. And the boy said, don't ask this question. I am furious. And they were so soft. Why? We are happy to know the reason. Daddy, you left me the first day in the school. And the nun took me into the classroom. The way I entered into the classroom, first I looked, there was a cross. Jesus was hanging on the cross. I thought, if I don't do well things, I am going to be the next one day. My dear friends, our hope comes from this cross. This is the sign of hopelessness. A God stretching out his hands, hanging on the 3 nails in between heaven and earth, cannot be a powerful God who cannot save himself. Christianity, God is both from the empty tomb. The women went on the 3rd day, Sunday morning, to the tomb where Jesus was buried, and they did not find the body of Jesus. There was only empty tomb. And the angel appeared. Why are you searching for Jesus, who is alive among the dead? He is risen. Don't seek him among the dead, but seek him among the alive.
So empty tomb became the evidence of resurrection. The emptiness became the evidence of hope. The hope comes from the emptiness. The hope came from the emptiness of Jesus. Like St. Paul says in letter to Philippians, he says, God did not want to grip his divinity. He gave up everything to become man, to empty himself to the point of thinking of the cross, and God exalted him. So emptiness is the hope. When you empty yourself, you let God to fill in. You empty yourself, you let God to come in. You empty yourself, you make God to make you powerful. When you think you are powerful, God has no possibility to enter into your life. It comes to my mind now about Kara Lubin. Kara Lubin is the founder of Focolare movement. Focolare movement is the lay apostolate movement. This Kara Lubin and two other women after the Second World War, in the war, these women, they lost their husband. I have lost my husband. I have no life. We are so young, we don't have children. My husbands, they were young and they were dead in the battlefield. They thought, what to do? There is no hope. And Kara said, were we created for our husband? Because he is gone, we should die or we should live hopelessly. So they said, we are created for God. God created for a purpose. Why don't we live for a good cause? These three women, they come together and form a spirituality from this crucified Lord. We all know what Jesus, when he was hanging on the cross, who found in his heart no hope. He found that he was totally abandoned by his apostles, abandoned by the people who saw the miracles, and abandoned by his own father, who said, Eli, Eli, lama sabachthani. Lord, Lord, why have you forsaken me? There was no hope. There was no hope, utter hopelessness, and he was crying, Lord, why have you forsaken me? That utter hopelessness became the hopeful moment of Jesus. The second thing Jesus said, I commit my spirit into your hands. My dear friends, you could have heard about this wonderful saying, the hour before dawn is darkest. The hour before dawn is darkest. Most of us, we think the darkest moment of the night is 12 o'clock or 1 o'clock. It is not. The hour before dawn, the darkest moment is the time between the sunrise and the moon disappearing. Early morning, before sunrise, the moon disappears and the stars disappears, and there is a kind of a very short time which is very, very dark. That is what the saying says. The hour before dawn is darkest. But when the time is very dark in your life, if it is darkest in your life, you can always be hopeful that there is going to be sunrise. Every day the sun sets is a sign of hopelessness. And when the sun sets, we all know for sure there is going to be sunrise. Every day is a sign of God's hope. Every day is an opportunity to love. Hope is life. Those who have hope, they fight. They never quit. The kids, they may fail, but tomorrow they may be successful. Your one business may be failure, but you are assigned for another business where you are going to be successful. All are not successful in everything, but we need to discern and need to put all our hope in God, who is always successful. We are not people who believe in the dead Jesus. We are people believing in the risen Jesus, who's rose up. Everyone thought Good Friday was hopeless. We believe He is the Son of God.
for short. And Christ will prevail. Hope will prevail. Hope will bring success. It is on the third day, there was Gloria, there was the light, there was Hallelujah. We have a resurrection. That is what we celebrate every Sunday. The day of the Lord, the risen day, the resurrection in our life. So many friends, we are people of hope. Whatever may be the failures, whatever may be the loss, you may not lost your loved one, but you have someone who loves you most, Jesus, who is alive, who is next to you, present to you, telling you, you are meant for success. Do well, you will succeed. I remember when I did not know English until 18 years in my higher secondary school. I learned English when I came to 7th. But I remember this broken English that my 6th grade teacher taught me. Dominic, don't worry, you are not good in English. Don't worry, you are not good in science. Don't worry, you are not good in mathematics. Try, and try. Again, try until you succeed, because you are called to be successful. Until 9th grade, I failed in 1st grade, 6th grade, 9th grade. But the same guy with the hope, I went to America. I became honor student in both licenses. So God is hope, and He stands in our life. Those who put all their trust in God, they become very successful. And Our Lady of Belagani, Our Lady is the sign of hope for humanity. A 16-year-old young girl without a man, she said, it is hopeless message. You tell I'm going to give birth to a man? How is it possible? Humanly impossible. What is humanly impossible? For God it is possible. For doctors they may say it is incurable, but for God it is curable. God says, your sins are curable. Your sickness are curable, because I am God who came back to life. I am God who came to give life in abundance to you. People who trust in God, they see this hope, that hope keeps them alive. Like our Blessed Mother, like the lady who was having the flow of life for 12 years, who believed, who trusted in Jesus, who hoped that I have life in Jesus, came and touched her, Jesus' garment and got healing. And the Lazarus, when he died, it was 4 days old. Everyone said, Lord, if it is 3 days, we can still believe. We can still have hope. But it is already 4 days. Don't open the stone. It is going to sting. But Jesus said, if you trust in me, if you believe in me, you are going to see the greatest thing. And they trusted. And Jesus made their dead man after 4 days to life. So many incidents. Read the gospel. The gospel is a good news for your life that can give you hope. When you are so down, take the gospel and read it. The word of God is the hope for us. The nourishment, the Eucharist is the wonderful nourishment. When you are so down, it can give you life. Visit the church and have life. Hope Jesus. With Jesus, we are heroes. Without Jesus, we are big zeros. What